கேட்கணும். ரஜினிக்கு நீ 100 கோடி ரூபா பரிசு, அவனுக்கு என்ன நினைத்த செஞ்சான்? பாவான்னு சின்ன எடுத்தான், பாவா கட்டமனை வச்சு பூரா கன்னட செஞ்சுருக்கான். தமிழ்நாடு படம் எடுத்தானா இன்னைக்கு மதுரைக்கு செஞ்சுருக்கான். அவன் செய்யலை. அதுக்கு அந்த பேர் வரக்கூடாதுன்னு தான் விஜய்க்கு நான் இப்போ பேசுகிறேன் மீட்டிங்கு. அதுதான் காரணம். மதுரையில் மாநாடு நடக்க போகுதுன்னு தெரியும், அவங்க வரப்போகிறதுன்றது எங்களுக்கு தெரியும். அது என்ன சொல்கிறது, இத்தனை பேர் அதாவது ஆட்சியில் நின்றதுக்கும் இவர் நிற்கிறதுக்குமே, அதாவது ஆடியன்ஸே அவங்களுக்கு வந்து கீப் அப் பண்ணுறது நிறையாவே தெரியுது. இத்தனை பேத்துக்கு பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கும், அதாவது அச்சீவ் பண்ணணுங்க, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மக்கள் சொல்கிறதே நிறையா இருக்குது. மக்கள் வந்து எய்ம் வந்து விஜய் வரணும்னு இருக்குது. அதனால மக்கள் சப்போர்ட் நிறையா இருக்குது, அதனால அவர் வருவார். அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. அவரை பார்க்குறது ரசிகராக ஒரு சைடு வந்து ஆசை இருக்கும். இன்னொன்று இவங்க வந்தால் ஓட்டு போட்டோம்னா, அதாவது ஒரு படம் எடுக்கிறத வச்சு எல்லாருக்கும் வந்து மைண்ட் செட் இருக்கும், இந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் படம் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப இவர் வந்தால் அந்தோடைய கான்செப்ட் வந்து ஆட்சிக்கு வரும்போது இந்த கான்செப்டோடு தான் அவர் வருவார், தனியாக ஒரு கான்செப்ட் வராது. அதனால் அவர் ஆட்சியில் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு 99% இருக்குது, வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து கட்சியில் வந்தார்னா மக்களுக்கு வந்து நல்ல உதவி ஒத்தாசை செய்கிறதே மெயினான ஒரு இது. இல்லாத ஏழைபாளைகளுக்கு, முதியோர்களுக்கு, இவங்களுக்கு நல்லதாக செய்யணும். அவர் வெற்றி அடைய மக்கள் பூரா சேர்ந்து ஒத்துழைப்பு தருவோம். வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, கொடுப்பாங்க. மகளிராக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அதான் பிரமாண்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு மதுரையில். இது ஒரு பெரிய அத்தியாயம் மாதிரி. ஆமாம், சித்திரை திருவிழா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், 100க்கு 70-85% இருக்கு. ஆமாம் ஆமாம், நம்ம இளம் தலைமுறைகள் எல்லாம் இப்போ அடுத்த வாரிசு வரணும்னு ரொம்ப இதாக இருக்காங்க. ஆமாம், வாய்ப்பு இருக்குல்ல. 100க்கு 80-90% வரைக்கும் இருக்குது. வந்து அண்ணா எல்லா மக்களும் திருத்தணும், இப்போ இருக்கிற மக்களை பூரா திருத்துற மாதிரி இருக்குது. அதுதான் அதெல்லாம் இல்லை, ஓட்டு ஒழுங்கும், ஓட்டு இல்லாமல் இருக்காது. அதே எப்படி தேர்தல் விஜய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னணியாக இருப்பார். ஆமாம், அது ஒரு நம்பிக்கை. ஆமாம், ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நம்பிக்கை தான். இருந்தாலும் இந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக நல்ல முறையில் நடந்துருச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மதுரை மக்களோட ஆதரவு அதுக்கு இருக்குதாண்ணா? இல்லை, மதுரை மக்களுக்கு இருக்கான்னு தெரியல. இருக்குது, சின்ன பசங்களுக்கு இருக்குது. எங்கெல்லாம் 60 வயசு ஆச்சு, நாமெல்லாம் சொல்ல முடியாது. இளவட்ட பசங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதாவது இல்லை என்னது சொல்கிறது, எல்லாம் நாங்கள் யூடியூப் பார்த்துட்டு தானே இருக்கோம். இல்லை, இளைஞர் இருந்தால் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அது இல்லை, இன்னும் அனுபவம் இல்லை. ஏன்னா வரலாம், செகண்டாக வரலாம், அவ்வளோதான். முதல்ல திமுக தான். மற்றபடி எடப்பாடியெல்லாம் வேஸ்ட்டு, அப்புறம் அண்ணாமலை வேஸ்ட்டு, எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் தான். டிஎம்கே தான் இப்போதைக்கு பிரயோஜனம்னு பார்த்தா. இவங்களில் எல்லாமே உருப்படி இவங்களுக்கு தான் தெரியுது. மற்றபடி இல்லை, அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அந்த சீமான் வெட்டியாக போனவன் ஒருத்தர் இருக்கேன், அவன் வேஸ்ட்டு தான். அவன் இல்லை, அவன் கூட சான்ஸ் இருந்திருக்கும். அவன் ஒரு வீணாக போனவன் இல்லை, வேஸ்ட்டு. விஜய் செகண்டாக வரலாம். ஏன்னா என் பசங்களே 2 பசங்க இருக்காங்க, அதான் போவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா விஜய் ரசிகர்களை வச்சு எதுவும் நிர்ணயிக்க முடியாது இல்லையா? அதை வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி விஜய் வரக்கூடாதுன்னா இல்லை, வந்தால் நல்லது தானே, வந்தால் நல்லது தான். மற்றபடி அவர் வரக்கூடாதுன்னா சொல்லலை. தெரியல, அது உறுதியாக சொல்ல முடியாது. தெரியல, மத்திய தொகுதியை பொறுத்தளவு டிஎம்கே தான், நாங்கள் மத்திய தொகுதி, அதனால் சொல்ல முடியாது. இருக்கலாம், ஆனால் முதலமைச்சருக்கான சான்சஸ் இல்லை, அது உறுதி. விஜய்க்கு அதில் ஆதரவு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தால் அதை விட பெரிய கும்பங்கலம்லாம் இருக்கு. அதான் அவங்கள ஜெயிச்சு வர்றது கஷ்டம். அது ஆனால் வரணும்னு ஆசைப்படுறேன். இளைஞர்கள், இவரும் இளைஞர் தான், வரணும்னு ஆசைப்படுறேன். நடக்குமான்றது சந்தேகம். இங்கே 2 பேர் இருக்காங்க,
திமிங்கலமாக முதலையும் இருக்குது. அவங்கள மீறி வர்றது கஷ்டம். ஆனால் வரணும்னு ஆசைப்படுறேன். வந்தால் நல்லா இருக்கேன் இளைஞர். கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. எனக்கு தோணுது எப்படி வந்துடுவான்ட்டு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்கள விட பெரியவங்க என்ன இருக்காங்க. அது மீறி 2 பேர் அடித்து வரணும். வந்தால் நல்லா இருக்கேன். மாநாடு அடிக்கிறாரு, சிஎம் ஆகணும்னு ஆசை அவர். நான் விஜய் ரசிகர் தான். ஆனால் ஓட்டு இந்த வாட்டி அவருக்கு தான் நான் போடுவேன். இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார், தேவைகளை பண்ணுவாப்புல. ஜெயிச்சுருவா கண்டிப்பாக. 2026 அவர் தான் சிஎம். ரசிகர்லாம் சும்மா விஜயை பார்க்க தான் போறாங்க. ஓட்டெல்லாம் அதிமுக தான் போடுவாங்களா? அப்படிலாம் இல்லை, மக்கள் மனசில் இருக்கும்ல ஒன்று கண்டிப்பாக இருக்காங்க. 2026 சிஎம் விஜய் தான். அந்த பையன் நல்ல பையன் தான், நல்ல நடிகர் தான். எங்களுக்கு வர சந்தோஷம். வரட்டும் சந்தோஷம். எல்லாத்துக்கும் இருக்கு, நிறையா இருக்கு. எங்களுக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும். நாங்கள் வரட்டும், சந்தோஷமாக வரட்டும், மக்களுக்கு நல்லா செய்யட்டும். எப்படி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா செஞ்சாங்களோ அது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது. அந்த பையன் தெரிஞ்ச பையன் தான், சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன் அந்த பையனை. நான் வந்த அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். சரியா? வெற்றி வரும்பா. இல்லை அது சொன்னாதே நான் வெற்றி வரும். விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரசிகர். இருக்கு, பொம்பளை பிள்ளை தான் நிறையா இருக்கு. காலேஜ் படிக்கிற பிள்ளை தான் நிறையா இருக்கு. அது இருக்கு, இளைஞர் தான் இருப்பேன், வயசானவங்க இருக்க மாட்டாங்க. கட்சின்னு 2 கட்சின்னு வளர்கிற கட்சிக்கு புதுசாக யாரும் வயசானவங்களோ குடும்பத்தாருங்களோ யாரும் சொல்ல மாட்டாங்க. இளவட்ட பிள்ளைய சொல்லுங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். யார் வந்தாலும் அரசியல் இப்படித்தான் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் அதுவும் இப்படி ஆகிப்போச்சுன்னா என்ன செய்வீங்க? அது அவங்க கேன்வாஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம், நாட்டை தான் ஏதாவது ஒரு செய்யணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. கட்சி 2 கட்சி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தால் வரலாம். இருக்கு, பசங்க பிள்ளை நிறையா இருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் அரசியல் வந்தார் ஒரு காலகட்டத்தில். அவர் அரசியல் சம்பாரித்து பார்த்தாரு, நீச்சு பார்த்தாரு, நேர்மையை பார்த்தாரு, இழுத்து பார்த்தாரு. நாட்டை ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து விஜய் வராரு. அவர் நம்ம செஞ்சால் வரலாம். நாட்டுக்கு கலைஞர் மாதிரி மக்கள் உதவி பண்ணி கொடுத்தாக்கா அது வரலாம், நிச்சயமாக வரலாம். கண்டிப்பாக இது மாற்றங்களே கிடையாது. அதே மாதிரி இவர் செஞ்சால் வரலாம், 100% வரலாம், கிட்ட நெருங்கலாம். அந்த கட்சியை பிடிக்கிறதுக்கு திமுகவை அடிக்கிறதுக்கு மனுரி பணம் கொடுக்கணும் மாதிரி கொடுத்தா தான் அது வர முடியும். நாட்டுக்கு ஏழை மக்கள் நம்ம செஞ்சால் வரலாம். நம்ம செய்யறனாக்க வர முடியும். மதுரை மக்களை காப்பாற்றுறதுக்கு செய்யணும். இந்த கூலிப்படையிலேருந்து செஞ்சால் தான் அவர் ரசிகர் நல்லா இருக்க முடியும். படித்தவன் ஏழை இங்கே எதிரி இல்லாமல் இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான் சில பேர். நான் இன்றைக்கி எனக்கு சம்பளம்னாக்கா 5000. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தா பாத்திரங்கள் கிளாஸுக்கெல்லாம் எனக்கு 550 சம்பளம். உறுதியாக நான் பேசுகிறேன். இந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காம நீங்கள் வந்தால் நல்லா ஓன்னு வாழலாம். ஆதரவு இருக்கும். மதுரை மக்கள் நீ ஆதரவு இருக்க போய்ட்டு நீங்கள் தொழில் பணம் வரணும். வந்தால் தான் அவனுக்கு ஆதரவு உண்டு. ரஜினிக்கு நீ 100 கோடி ரூபா பரிசு. அவனுக்கு என்ன நினைத்த செஞ்சான்? பாவானு சின்ன எடுத்தான். பாவா கட்டமனை வச்சு பூரா கன்னட செஞ்சுருக்கான். தமிழ்நாடு படம் எடுத்தானா இன்னைக்கு மதுரைக்கு செஞ்சுருக்கான். அவன் செய்யலை. அதுக்கு அந்த பேர் வரக்கூடாதுன்னு தான் விஜய்க்கு நான் இப்போ பேசுகிறேன் மீட்டிங்கு. அதுதான் காரணம். விஜய் நான் வெற்றி வரணும்னு நாங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கும். விலைவாசி இது குறைச்சி மக்களுக்கு அவர் வந்தால் இதை கண்டிப்பாக அவர் செய்யணும். செஞ்சு வந்தால் நல்ல உதவி ஒத்தாசை மக்களுக்கு ஏழைவாளிகளுக்கு நல்ல உதவி ஒத்தாசை செய்வார். கண்டிப்பாக உறுதியாக ஜெயிப்பார். 26 இளைஞரணி சரியாக இருக்குது. முதியோர்களாக இருந்தாலும் எல்லாருமே மக்கள் பூரா அவருக்கு ஒரு செல்வாக்கு கொடுத்து ஒரு ஒத்துழைப்பு தருவார். இது கண்டிப்பாக விஜய்க்கு